ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்மகாலஜி கண்டுபிடிப்புகள், மருந்தியல் கண்டுபிடிப்புகளின் வரலாறு பல தற்செயலான கண்டுபிடிப்புகளால் நிறைந்துள்ளது. உதாரணமாக, இன்று இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்ற நோய்களுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் இரத்தத்தை மெலிதாக்கும் மருந்தான வார்ஃபாரின் ஒரு ஆய்வகத்தில் அல்லாமல் கால்நடைகள் மர்மமான நோயால் இறந்து கொண்டிருந்த ஒரு வயலில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சுவாரஸ்யமான வரலாற்றை கொஞ்சம் பார்ப்போம். 1920களில் பூஞ்சை கலந்த இனிப்பு குளோவர் புல்லை மேய்ந்த கால்நடைகள் மற்றும் செம்மறியாடுகள் உள் இரத்தப் போக்கால் இன்டர்னல் ப்ளீடிங்கால் அவதிப்பட தொடங்கின. முன்னர் ஆரோக்கியமாயிருந்த பல விலங்குகளும் எளிய கால்நடை சிகிச்சை முறைகளுக்கு பிறகும் இரத்தப்போக்கு நின்று இறந்து போனது. கனடாவை சேர்ந்த கால்நடை மருத்துவர் ஃப்ராங்க் ஸ்கோஃபீல்டு பூஞ்சை கலந்த புல்லில் ஒரு இரத்தம் உறைதலை தடுக்கும் பொருள் ஆன்டிகோகலண்ட் இருப்பதை உறுதி செய்தார். 1940இல் விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தின் யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் உயிர் வேதியியலாளர் கார்ல் லிங்க் தலைமையிலான விஞ்ஞானிகள் குழு அந்த பூஞ்சை கலந்த புல்லில் இருந்த இரத்த உறவை தடுக்கும் சேர்மத்தை பிரித்தெடுத்தது. இந்த சேர்மத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிப்பொருள் வார்ஃபரின் என பெயரிடப்பட்டு காப்புரிமை பெறப்பட்டது. அதற்கு அதன் வளர்ச்சிக்கு நிதியளித்த விஸ்கான்சின் முன்னாள் மாணவர்கள் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் விஸ்கான்சின் அலுமினி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் WARF நினைவாக பெயரிடப்பட்டது. இதய தாக்குதல், பக்கவாதம் மற்றும் இரத்த கட்டிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுவதற்கு முன்பு வரை வார்ஃபாரின் முதலில் எலி விஷமாகவே ரேட் பாய்சனாகவே பயன்படுத்தப்பட்டது. 1948ஆம் ஆண்டில் இது கொறிக்கும் விலங்குகளை கொல்லும் மருந்தாக பயன்படுத்த ஒப்புதல் பெற்றது. 1950களின் நடுப்பகுதிக்கு பின்னர் தான் வார்ஃபரின் மருத்துவ பயன்பாட்டுக்கு வந்தது. அதன் ஆரம்பகால நோயாளிகளில் முக்கியமான ஒருவர் அமெரிக்க அதிபர் ட்வைட் டி ஐசனோவர் ஆவார். அவருக்கு 1955ஆம் ஆண்டில் ஏற்பட்ட மாரடைப்புக்கு வார்ஃபரின் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் பொன்னான நேரத்துக்கும் நன்றி.